உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை புகழுகிறோம். Thank you for this morning. Thank you for you are speaking with us. Thank you for your word. Let your word will bring a greater changes. Let your word will bring a greater glory. Let your word will bring a clarity. Let your word will bring a miraculous ways of God in our life. So தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க. இயேசுவுக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த மாதத்தின் தீர்க்கதரிசனமான வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33:6 நாம் வாசிப்போம். இதோ ஆமென். இன்னொரு சரி வாசிப்போம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். We have been meditating upon the divine, சொல்லுங்க பார்க்கலாம், divine health, தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Why divine health? Why we need health? Why God gives health ன்னு சொல்லி எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சீரீஸை திருப்பி போய் தியானிங்க. இந்த வீடியோவை போட்டு தியானிங்க. போன வாரம் சொன்னேன் அபவுட் த கரப்ஷன். இந்த சரீரம் எவ்வளோ முக்கியம், மரணத்தின் ஆவி எங்கே வருது, அதெல்லாம் கொஞ்சம் ரீகேப் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த சீரீஸை கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு 2-3 பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, பாஸ் இந்த டிவைன் ஹெல்த்துடைய சீரீஸ் ஒரு பெரிய ஹீலிங் எங்கள் ஹார்ட்டுக்கு கொண்டு வந்திருக்குது. ஒரு நல்ல ஆமேன்னு சொல்லுங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம போறதுனால டிவைன் ஹெல்த்தை பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார், I'm going to increase your lifespan. Turn to your neighbor and say, God is increasing your lifespan. சரி, என்ன பார்த்து சொல்றீங்களா? கர்த்தர் உங்க ஆயுசு நாட்களை அதிகப்படுத்துறார். இதை விட என்ன பிளஸிங் உங்களுக்கு தேவை? சில பேருக்கு சீக்கிரமா போயிடணும்னு ஆசை. நிறைய பேர் பாருங்க இப்போலாம் ஜெபம் பண்ணுறது, இட்ஸ் பெட்டர் தட் வில் கோ இன் 70s itself. ஆனால் அந்த 70 வரும்போது பயம் இருக்கும் பாருங்க, உள்ள திக்குன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லை? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் people who believe in Christ, people who are in God, God will increase your lifespan. ஆமென். போன வாரம் சொன்னேன், 900 ஆண்டு வாழ்ந்த ஒரு ஜென்ரேஷன் இந்த பூமியில் இருந்திருக்குது இல்லை? நோவெல்லாம் பாருங்க எத்தனை ஆண்டு வாழ்ந்திருக்கிறாரு. 900 இயர்ஸ் கிட்ட போகுது. அப்படி வாழ்ந்தவங்களாம் 800 இயர்ஸ் காணாம போயிடுச்சு. சில பேர் தான் 100 வயசு தொடுறாங்க. சில பெரியவர் அங்கங்கே கேள்விப்பட்டோம், இவங்க 100 வந்துட்டாங்க, இவங்க 90 வந்துட்டாங்க, 95 வந்துட்டாங்க அப்படின்னு. நமக்கு 50, 45 தாண்டினாலே சில பேர் அந்த ஓல்டாக ஃபீல் பண்ணுறாங்க, அந்த நம்ம ஓல்ட் ஆகிட்டோம். சரி, எங்கள் ஜென்ரேஷன் தான், ஐயோ பிரதர் நாங்கள் 30 ஆகிட்டோம் பிரதர், அவன் சொல்கிறது நமக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படியே ஓல்டு. ஆனால் இது விளையாட்டுக்கு சொல்கிறோமோ இல்லை சீரியஸாக சொல்கிறோமோ, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுனால, பிகாஸ் யூ கிவ் அ லீகல் agreement with enemy, the enemy gives you a thought, yes you're old, your organs are getting old, soon you will die. But the Bible says, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தை சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன். Louder amen. Hallelujah. Hallelujah. சரி, இதை மாத்திரம் வாசிப்போம். மார்க் என்ற சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 37வது வசனம், அதுல இருந்து வாசிங்க. Mark chapter 14 from verse 37. தூங்காதவங்க அதோட கூட சேர்ந்து பைபிளை வாசிக்கிட்டே வாங்க, தூங்கிடக்கூடாது. அடுத்த ஒரு பேதுருவை நோக்கி
சீமோனே, ஆ ஆ ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அடுத்தது வாசிங்க. Hallelujah, hallelujah. Now 37, go to 37, go to 37. So மறுபடியும் வாசிப்போம், மறுபடியும் வாசிங்கய்யா. தூங்குறத பார்த்துட்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, Amen. The spirit is truly is ready, but the flesh is. இதை சொல்லிட்டு மறுபடியும் 39 வாசிக்கிறோம். And again he went away and prayed and spake the same words. A louder amen. So இப்போ எப்படி பார்க்க போறோம்னா, why we are missing the divine health. ஏன் தெய்வீக ஆரோக்கியத்தை மிஸ் பண்றோம் கொஞ்சம் தியானிக்க போகும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். இப்போ இயேசு இவர்களை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, டிசைபிள்ஸே, யாரெல்லாம் அங்கே தூங்கி இருந்தாங்களோ, ஏன்பா நான் கஷ்டப்பட்டு போய் மேலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், உன்கிட்ட வந்து மேலே வந்து என் கூட அழுன்னு கூட சொல்ல, ஜஸ்ட் ஐ வாண்ட் யூ டு சப்போர்ட் மீ இன் ப்ரேயர், யூனோ ஜஸ்ட் ப்ரே அப்படின்னு சொல்றேன். ஆனால் 1 மணி நேரம் கூட உன்னால ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? Again he went back to the same place and Jesus started to pray. Though disciples were with Jesus, you need to notice this, why we miss the divine help. இயேசுவோடு கூட பிரயாணித்தும் இயேசுவோடு கூட சத்தியத்தை கேட்டும் they were not able to support Jesus in the time of difficulties. You know, they are being sleeping a lot. Now Jesus raises up a question not to the crowd but to the disciple. Amen. இயேசுவோடு நடந்தார்கள், போனார்கள், வந்தார்கள், சத்தியத்தை கேட்டார்கள். ஆனாலும் இயேசு கஷ்டப்படுகிற நேரத்தில் இவங்களால ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டை கொடுக்க முடியாதனால மனுஷன் மேலே டிஸ்டர்ப் ஆகி டென்ஷன் ஆகிட்டு திருப்பி கீழே வந்து திட்டுறாரு, ஏன்பா எனக்கு சப்போர்ட் கூட பண்ண மாட்டேங்கப்பா, கூட தான் இருந்தேன், எவ்வளோ காஸ்பல் உனக்கு சொன்னேன், 1 மணி நேரம் அட்லீஸ்ட் கேன் யூ சப்போர்ட் தேர் அப்படின்னு சொல்லி. now Jesus is going back to pray. Though Jesus was so irritated about their behaviors, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் இரிட்டேட் ஆகிட்டீங்க, திருப்பி அந்த நார்மல் மோடுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் நல்லா போய் ப்ளசண்ட்டாக இருக்கீங்க, ஒருத்தர் வெறுப்பேற்றிட்டான்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அந்த ப்ளசன்ட் மோடு போகிறதுக்கு கொஞ்சம் சில போக முடியாது. சில பேர் எப்படியாவது சரி ஒரு டீயை குடிச்சிட்டு போகும் சொல்லி திருப்பியும் அப்படியே கொஞ்சம் காம் பண்ணிட்டு again you will go back to the, you will try to go back to the same position. So where the mistake is here. Now the first thing is why we miss the divine health was, now disciples were ignorance about God's teaching. A louder amen. Ignorance. Ignorance என்றால் என்ன? அறியாமை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சுத்திட்டு இருக்கீங்க? ஸ்கூல்ல நிறைய பேர் நம்ம திட்டுவாங்க, மிஸ்ஸுங்கெல்லாம் ரொம்ப ஈஸி, ignorant child, you know, அவன் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். வீட்டில் திட்டுவோம், எப்பதான் உனக்கு அறிவு வர, அறிவில்லையா அப்படின்றத ignorance. Your ignorance plays the major role for an enemy to have an entrance in your life. நல்ல ஆமென். உங்களுடைய அறியாமை பிசாசுக்கு ஒரு பெரிய வாசலாய் மாறி உங்களுடைய தெய்வீக ஆரோக்கியங்களை திருடக்கூடிய வல்லமையை அவன் பெறுகிறான். Nowadays Christians and believers have this disease called ignorance. ஆமென். வரலையே, நான் ஏன் சபைக்கு டீச் பண்றேன்னா, இந்த இக்னரன்ஸை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் பிசாசு உங்களை தொட்ட முடியாது. சம்டைம்ஸ் சம்வேர் we were ignorant, அதாவது அந்த ஞானம் இல்லாமல் மற்றது எல்லாம் வாயும் மூஞ்சும் அவ்வளோ செயல்படும். வாய் இங்கே இருக்கும், நமக்கு இங்கே வரைக்கும் பேசிக்கிறோம். ஆனால் somewhere we are ignorance. எங்கேயோ என் அறியாமை பிசாசுக்கு ஒரு மிகப்பெரிய என்ட்ரி ஆகி மாறுகிறது. I thought it was so good. I thought it was pakka. I thought it was wow. This is God's way. This is God's will. But sometimes you are ignorant. இது தேவ சித்தம், தேவன் கொடுத்ததெல்லாம் நல்லா தான் தெரியுது, நல்லா பேசுறோம்.
ஆனா எங்கேயோ தேவன் கொடுத்த சில காரியத்திலையும் நம்ம இக்னரன்ஸா இருக்கிறோம், அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு ஆமென். இந்த இக்னரன்ஸ் தான் டிவைன் ஹெல்த் உள்ள வராதபடிக்கு ஒரு தடையா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை செக் பண்ண சொல்கிறார், வேர் யூ ஆர் ignorant. எங்கேயோ அறியாமையிலையும் புரியாமலையும் அதை பத்தி ரொம்ப பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அது எதுக்கு நமக்கு, நம்ம சாட்டர்டே சண்டே போனோமா பத பெஞ்ச் ஜாம் பண்ணாரா அப்படியே வந்துருவோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இருப்பீங்கன்னா அது ஒரு இக்னரன்ஸ் தான். தேவனை பற்றி அறிகிற அறிவு, தேவன் என்னை குறித்து என்ன, what God is speaking about me, where God is concerned about me, I need to have the knowledge for some divine things to begin in my life. I'm not talking an ordinary thing in the church. ஏதோ நீங்க வந்தா கர்த்தரை நம்புகிறோம் செய்வான், நீ அதிசயங்களை காண்பா என்ற விஷயத்தை நான் இன்னைக்கு பேசல. I'm talking about something supernatural. How many of you know God hates this word ignorance? He said to the people of Israel, என் ஜனங்கள் அறிவில்லாதனால, they were lacking in knowledge, so they faced the issue. அதான் ஆண்டவர் அவங்களுக்கு அருமையாக ஒரு பேர் வச்சாராம், வணங்கா கழுத்து. நெக்கு இருக்கு பாருங்க, அவனுங்களுக்கு வளையே வளையாது, அப்படியே திமுறா சுத்துவானுங்க அப்படின்ற நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்றேன். So I'm telling you something here this morning. You need to analyze where is the ignorant spirit that is operating in your life. எங்கேயோ அறியாமையா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எதையோ தெரியாம புரியாம. கர்த்தர் பார்த்து பாரு, இது எப்படி தெரியுமா இருக்கு, நல்லா 2 கிலோ ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு கர்த்தர் பார்த்து பாரு, 4 கிலோ மட்டனை சாப்பிட்டு கர்த்தர் பார்த்து பாரு. இயேசு நீங்க இருக்க, ஏன் சொல்ற, நான் இருக்கிறேன், நீ இருப்பியா? நான் இருப்பேன்பா, நான் யுக யுகமா இருப்பேன், நீ இருப்பியா? ஓ ignorance, you're ignoring something that God wants you to put in your life. Now that is where we lose the divine health. Sometimes believer doesn't know the modes and the operating system of enemy. அதாவது சத்துரு வருகிற ஒரு செயல்முறை, இல்ல சத்துரு நம்மளை அப்ரோச் பண்ற ஒரு செயல்முறை. அதாவது இப்போ மொபைல் எத்தனை மோட் இருக்கு, ஜீனியஸ்லாம் பசங்களாம் சொல்லுங்க, எத்தனை மோடா இருக்குது மொபைல், எத்தனை மோட் இருக்குது? சைலண்ட் மோட், வைப்ரேட்டிங் மோட், வேற என்ன மோட், ஏரோப்ளேன் மோட், ஆல் மோட்ஸ் ஆர் தேர், சவுண்ட் மோட். அந்த மாதிரி பிசாசு உள்ள வருவதற்கு நிறைய மோட்ஸ், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதை பத்தியான அறியாமை நமக்கு இருப்பதனால் அவன் எளிதா உள்ள வந்துடுறான். How many of you know enemy can come even very spiritually? ஹலோ, நான் பாஸ்டர் குண்டத்துக்கு தள்ள போடுறீங்க, பிசாசு ரொம்ப ஸ்பிரிச்சுவலா கூட உள்ள வந்துருவான். எங்க இயேசுவுக்கே 40 நாள் டெம்ப்டேஷன், யாருக்கு? ஜீசஸ்க்கே. நிறைய பேர் இப்போ வை ஜீசஸ் பேப்டைஸ்ட்னு கேட்பாங்க. இந்த பேப்டிசத்துல நிறைய பேருக்கு நிறைய கான்ட்ராஸ்ட். சிம்பிளா நான் எப்பவுமே சொல்லுவேன், இயேசு செய்தார், நான் செஞ்சேன், முடிஞ்சா செஞ்சிரு. இயேசு விட நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆமென். ஏன் தெரியுமா இயேசு செய்தார்? Adam was created as a man, adult, but Jesus formed as a baby. அப்போ அந்த 33 ஆண்டுகள் இந்த மனுஷ பயலுக்கு, அதாவது what you face all these 33 years in your life, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் ஓடி இருக்கு, அறியாமையில தெரியாமையில, தெரிஞ்சோ தெரியாமலோ, அது எல்லாமே ஜீசஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. He went into all temptation, so he decided one thing, my flesh has to die, என் மாம்சம் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி he took a decision and he took the baptism. Do you think Son of God needs baptism? எங்க தேவகுமாரனுக்கு தேவைப்படுமா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போமா, ஒரு பெரிய ஓனர், சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர், அவங்க பையனுக்கு செக்கிங்லாம் அவசியமா உள்ள போறதுக்கு. அவங்க அப்பா கழுத்தை திருப்பிடுவார், இல்லை என் பையன் வரான், மற்றவங்கள செக் பண்ணு அவனுக்கு. அப்போ ஏசப்பாவுக்கு தேவையா பேப்டிசம்? தேவையில்லை, ஆனால் தேவைப்பட்டது. Jesus obeyed to the submission of the Father and he said, I will take the baptism. That's why Father preaches about Jesus to John there. யோவானுக்கு ஆண்டவர் பேசுகிறார், இதோ என்னுடைய நேச குமாரன். சரி, ஏன் சொல்றேன்னா,
the ignorance that you have in your spiritual life, and you cannot defend the enemy. Ignorance இருந்தா பிசாசு எதிர்க்க முடியாது. இப்போ அவன் இந்த வழியில தான் வரான்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்க எப்படி எதிர்ப்பீங்க? சார் சைட் கேட்ல வரான் சார்ன்ற விஷயமே தெரியாம கீழே பூட்டிட்டேன், மேலே பூட்டிட்டேன், சைடில் பின்னால பூட்டிட்டேன். அவன் சொல்ற எல்லாம் போட்டு நிறைய பேர் சைடில் ஈஸியாக கம்பி கட்டிட்டு நான் வந்துகிட்டு இருக்கிறேன். இந்த அறியாமை எனக்கு இல்லாத வரைக்கும் அவன் உள்ள வந்துடுவான். ஸோ சம்டைம்ஸ் வேர் யூ ஆர் இக்னரண்ட் யூ நீட் டு ஃபைண்ட் அவுட். எமோஷனலாக இக்னரன்ஸாக இருப்போம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவலாக கூட பிசா சொல்ல வந்துடுவான். அவனுக்கு தேவை ஒரு கேப் ஐயா, ஒரே ஒரு கேப், ஒரே ஒரு சின்ன எலிக்கு தேவை ஒரே ஒரு கேப். ஆமா, நமக்கு எலி ஆகாது பாருங்க. எனக்கு ஆச்சரியமே, என் வீட்டில் 3வது மாடிக்கு எப்படி எலி வந்துச்சுன்னா யோசிப்பேன் அடிக்கடி. லிஃப்ட் பிடிச்சி வந்துதா, அது எப்படி வந்ததுன்னு நான் இன்னைக்கு யோசிச்சேன். ஆமா, பாம்பு கூட தைரியமா அடிக்க கூட கொஞ்சம் தைரியம், கொஞ்சம் அப்படி போகலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கு. அடிப்பேன்னு தெரியாது, ஆனா அது ஃபேஸ் பண்ற தைரியம் இருக்கு. இந்த எலியை பார்த்தா மட்டும் யோசிக்கிறேன், 3வது ஃப்ளோருக்கு இந்த எலி எப்படியா வந்துச்சு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் நினைச்சேன் ஜன்னல் திறந்தா காத்து வரும் அப்படின்னு நினைச்சேன், பார்த்தா அதுல எலி வருது. இப்ப நான் இது என்ன சொல்ல வரேன்னா, 3வது மாடிக்கு எலி வருமா? நம்மளே ஏற முடியல, அதெல்லாம் இடுப்பு வேற உடஞ்சி போச்சு, இதுல ஏற எங்க முடியும் அப்படின்னு நம்முடைய கான்சியஸ்ல நம்ம ஏதோ ஸ்பிரிச்சுவலா ஆஹா ஓஹோ அப்படின்னு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். எலி சொல்லுது, ஏய் நான் 1 வருஷம் ஆகுதுடா உள்ள, நீ என்னமோ இப்போதான் என்னமோ உன்னுடைய பில்டப்லாம் கொடுத்து. இப்படி தான் பிசாசுக்கு நம்ம நினைக்கிறோம். நான் எங்கேயோ கிளவுட் லைனில் பறந்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு அபிஷேகம் என் மேலே விழுந்துக்கிட்டு இருக்கு. பட் வேற சம்வேர் யூ ஆர் ignorant on your emotions, or somewhere you are ignorant and the enemy is already entered inside your life. That's why the divine things cannot operate. Amen. வரலையே சத்தம் ஒரு ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. So ignorance has to be noted down very clearly. நம்ம எல்லாமே ஆவின்றோம். இந்த பெண்டிகாஸ்டல் மூவ்ல பாத்தீங்கன்னா சர்ச்சில் எல்லாத்தையும் ஆவின்றோம். கொஞ்சம் ஹியூமன் புரோக்கன்னஸும் இருக்குது உள்ள, அது ரெண்டுமே மிக்சிங் இருக்கு. See, spirit matter, but also human brokenness also matter. ஒருத்தன் உடஞ்சு போயிருக்காயா, அவன் இருதயமே அப்படியே டுமீல்னு ஆட்டம் பாம்பு போட்ட மாதிரி உடஞ்சி இருக்குது. அவனை போய் ஆவி வெளியே போனா அவனுக்கு புரியல, அவனுக்கு ஐயோ நான் உடஞ்சு போய் வந்திருக்கிறேன். அப்போ அவனுக்கு தேவை இன்னர் ஹீலிங். எங்கேயோ அவன் இக்னரண்டா இருந்திருக்கான். அதை we need to find out and say, so this is your problem. God has to heal that ignorance that you were doing in your life. உங்க வாழ்க்கையில எங்கேயோ நீங்க இல்லாத அறியாமை வைத்திருப்பதனால் உன் இருதயம் உடைந்து இருக்கிறது. ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒருத்தன் பசியா வரான், உனக்குள்ள பசி ஆவி இருக்குன்னு அவனுக்கு கட்டுப்பாயிடுவாங்க. முடிஞ்சா சோறு வாங்கி கொடு, இல்லையா பேசாத. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? Sometimes we cannot identify what is the issue. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது இந்த காலை வேளையில? ஐயா, ஏதோ ஒரு அறியாம தான் பிசாசு உள்ள வரான். நான் சொன்ன பாருங்க, 3வது மாடிக்கு எலி வருமா அப்படின்னு நினைச்சதுனால வந்துருச்சு. அப்புறம் துரத்துறதுக்கு வேற விதமான யுக்திகள்லாம் பயன்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இதை ஏன் சொல்றேன்? அன்னைக்கு நான் இப்படிலாம் யோசிப்பேன், ஓகே அப்போ எலிக்கே இவ்வளோ வழி இருக்குதுன்னா, ஒயரை பிடிச்சி 3 ஃப்ளோர் அந்த அடிக்கு மேலே வர முடியுதுன்னா, நான் எங்கேயோ எமோஷ்னல்லையோ வார்த்தையிலையோ செயல்களிலையோ என்னுடைய ஆக்ஷன்லையோ நான் எங்கேயோ இக்னோரண்ட்டாக இருந்துட்டு அப்படியே வேற என்னமோ நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஐயா, ஒரு பெரிய ஓட்டை எங்கே கிரியேட் பண்ணிட்டு அங்கே பல விதமாக பிசாஸ் வந்துட்டு நான் பலவெல்லாம் உள்ளே வரான் போகிறான், இதெல்லாம் நான் இக்னோரண்ட்டாக இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறனால தான் உங்கள் லைஃப் ஒரு 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 பயங்கரமான சூழலில் மாட்டிக்கிறீங்க. ஆமென். நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் no one can stop God except you. ஆமென். எந்த சக்தியாலையும் இயேசுவை நிறுத்த முடியாது உங்கள் இருதயத்தை தவிர. Your heart can stop the move of God. ஆமென். வரலையே தூங்குறவங்களாம் ஒரு ஆமென். ஆண்டவர் போட்டு கொடுத்துருவார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்ல வர்றது? நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு டிசைன், ஒரு விஷயம் எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னு தெரியாமல் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஐபேட்
எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்குது அப்படின்ற அறிவு இல்லாமல் இதில் என்ன பிரச்சனை நோன்னா நான் அதை இன்னும் சொதப்பிடுவேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு இந்த வயர்லாம் தெரியும், சும்மா அந்த டெஸ்ட் எடுத்து கையை உள்ள விட்டா என்ன ஆகும்? இல்லை ஆட்சி ஆளை தூக்கிடும். வீட்டில் சும்மா பிளக்கை சொருவி பழக்கணும். எனக்கு இபி போர்டில் என்ன வேலை? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இதோடைய நாலேஜ் எனக்கு இல்லாமல் நான் போய் ஒரு விஷயத்தை சரி பண்ணுறேன்னு போனால் அது மிகப்பெரிய பிரச்சனை. That's why I'm telling you, whenever you want to solve a problem, you need to know the keys. அதாவது அதோடைய வடிவமைப்பு என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். அது கருப்பொருள் என்ன புரிஞ்சாதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனே வரும். அதோடைய கருப்பொருள் என்ன இருக்கணும்? இக்னரன்ஸ். எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலோ we are ignorant. ஆமென். ஸோ wherever எங்க இக்னரன்ஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஸ்பிரிச்சுவலி we are ignorant. அதான் சொன்னேன், ஆவிக்குரிய ரீதியில் ஏதோ ஒரு ரீதியில் we are ignorance. Sometimes we are ignorant in our family life, in our marriage. எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு திருமணம் ஒரு சந்ததியையே உருவாக்கும், ஒரு சந்ததியை ஆசீர்வதிக்கும். நல்ல ஆமேன் கேட்கலாமா? An ignorance in marriage brings a great problem for the next generations. Hallelujah, hallelujah. பிசாஸ் எங்கெங்கெல்லாம் இக்னரன்ஸ் பண்ண, ஆவிக்குரியல இக்னரன்ஸ். ஏன்னா நம்ம எமோஷனலாக இருப்போம், அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவலி we are ignorant. அடுத்தது ஃபேமிலியில் we are ignorant. சில பேர் பார்த்தா ஓடிக்கிட்டே இருப்பான், உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கே இவ்வளோ வருஷம் ஒன்று என் பிள்ளைங்களுக்காக ஒன்று. பிள்ளைங்கிட்ட பேசுங்களா? அதான் பேசலை நான். அடுத்த 50 வருஷம் பிள்ளைங்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க, மனைவிக்கிட்ட என்னமா ஆச்சுன்னு கூட கேட்டிருக்க மாட்டாங்க. இப்படி நம்ம அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க, நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன். நான் பார்த்த நிறைய பேருடைய ஃபேமிலியில் ஃபேமிலி டைம் குவாலிட்டியை ஸ்பெண்ட் பண்ணாத நிறைய பேர் லேட்டர் டேஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆமென். ஸோ ignorance in your marriage is also brings a big problem. ஒரு காலத்தில் இப்போ மேரேஜில் நிறைய ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம்ல. நீங்கள் கோர்ட்லாம் போனீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பேர் எல்லாமே ரூத் மேரி, நம்ம பேருங்க தான் எல்லாம் ஜோசுவா, மோசஸ், இந்த மாதிரி ரொம்ப பரதாமல் இருக்கும் பாருங்களேன். ஸோ இந்த மேரேஜுடைய இக்னரன்ஸ் அடிக்கடி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். ஃப்ரம் வேர் இட் ஸ்டார்ட்ஸ்னா, நம்ம வளர்ந்த இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பா இவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது நான் எப்படி பார்ப்பேன்னா, அவங்களும் ஒரு கிங் குயின் லைஃப் அப்படின்ற ரிலேஷன். அப்படின்னா வீட்டு தலைவன், வீட்டு தலைவி. வீட்டு தலைவி எப்படி இருப்பாங்கன்னா, வீட்டு தலைவனுக்கு சப்மிசிவாகவே இருப்பாங்க. இவங்க சப்மிசிவாகவே இருக்கிறதுனால வீட்டு தலைவன் வீட்டு அம்மா மேலே ரொமான்ஸாகவே இருப்பார். அவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க, திட்டுவார். ஆனால் அந்த அம்மா இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. இன்றைக்கும் நான் பல குடும்பங்களில் என் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. when I see their parents, எனக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்கும். எப்படிடா இவங்க இப்படி இருக்கிறாங்க? such a joy to see them at this age. இந்த வீட்டு தலைவன் தலைவி கான்செப்ட்ல இருக்கிற வரைக்கும் இங்கே அவ்வளோ பிரச்சனைகள் வராது. பிரச்சனை அதெல்லாம் சால்வ் ஆகிடும். ஆனால் இப்போ இந்த இக்னரன்ஸ் ஆஃப் மேரேஜ் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, யார் தலைவன்றதுல பிரச்சனைங்க. இப்போ எங்கள் ஜெனரேஷனை சொல்கிறேன், எங்கள் ஜெனரேஷனில் நான் சொல்கிறேன், எங்கள் ஜெனரேஷன் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது, நாங்கள் இஷ்யூஸை ப்ரே பண்ணுறதோ சால்வ் பண்ணுறதோ பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, யார் தலைவன், நீ பெருசா நான் பெருசா, உன்னை விட 7 முடி எனக்கு எக்ஸ்ட்ரா, உன்னை விட 4 டிகிரி எனக்கு எக்ஸ்ட்ரா, உன்னை விட நான் இப்படி, நான் அப்படி அப்படின்னு வெளியே காலர் தூக்கிட்டு சுற்றி இந்த ஆட்கள் வீட்லேயும் காலர் தூக்குறதுனால தான் இப்போ பிரச்சனைங்க. There is an ignorance. Hallelujah. ஆமென். நான் சொன்னேன்ல, இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களா, என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவ்வளோ லவ்வபுளாக இருப்பாங்க. அப்பா வர வெயிட் பண்ணு, அப்பாவுக்கு எல்லாம் அம்மா 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 பார்த்தியா, அம்மா நல்லா இருக்காங்க, அம்மா ஓகே இல்லை, அம்மா நல்லா இருக்காங்களா, அம்மா தூங்குனாங்களா, அம்மா நல்லா இருக்கிறாங்களா, இப்படி நான் இப்பயும் பார்க்குறேன். அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வா, இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் போல. நான் நினைப்பேன் மனசுல மேலே கற்றுக்கணும். ஸோ இந்த 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 ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, இவரோ ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, இந்த அம்மாவும் சப்மிசிவாகவும் ஒருத்தரை பராமரித்து கொண்டிருப்பாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு கணவன் என் மனைவியிட்டேருந்து எனக்கு இன்னலாம் கிடைக்கும், இவர் இதெல்லாம் செஞ்சா என்ன, என் பொண்டாட்டி இதெல்லாம் செஞ்சா என்னன்னு யோசிக்கிற கணவனும்,
என் மனைவி இதெல்லாம் எனக்கு செஞ்சா, எனக்கு இதெல்லாம் பண்ணா என்ன நினைக்கிற மனைவியும் இவங்க 2 பேரும் தான் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறாங்க, எனக்கு அது பண்ணா நீ என்ன, நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அது லைஃப் இல்லை, அது இக்னோரன்ஸ். ஆனால் எப்படி இருக்கணும்னா, என் மனைவிக்காக நான் என்னெல்லாம் உதவி செய்ய முடியும்னு நிற்கிற கணவனும், என் மனைவிக்கா என்னுடைய கணவருக்காக நான் என்னெல்லாம் எக்ஸ்ட்ரீம் உதவி அவர் எனக்கு செய்யலைன்னா கூட நான் அவருக்காக செய்ய போகிறேன் என்ற எடுக்கிற ஒரு ஸ்டெப்பு தான் மேரேஜில் ஒரு பெரிய ஹீலிங். ஆமேன் வரும் நினைச்சு. தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. தப்பா இருக்கா? நான் சொல்றது இது மாதிரி புரியுது. என் மனைவிக்காக ஐயா என்னெல்லாம் செய்ய முடியுமோ என்ற முயற்சி எடுக்கிற இந்த கணவனும், என் கணவருக்காக ஃபார் மை ஹஸ்பண்ட் வாட் எவர் ஹெல்ப் ஐ எம் கோயிங் டு டூ அப்படின்னு எடுக்கிற டிசிஷன் எடுக்கிற இந்த ஒய்ஃபும் சூப்பரான லைஃப் வாழ முடியும். ஆமீன் வரலாமா? சில பேர் சீரியஸாக பார்க்குறாங்க. இல்லை, டிவைன் ஹெல்த் எங்கெல்லாம் கட் ஆகுது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபேமிலியில் பிரச்சனை வச்சுங்களேன், உங்கள் மூஞ்சி பாருங்களேன், போயிட்டு ஓன்னு இருக்கும். சாப்பிட மாட்டோம், மூஞ்சியில் பவுடர் போட மாட்டோம், மூஞ்சி கழுவ மாட்டோம். உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் வேணாம். பக்கத்தில் இருக்க வீட்டாக்கா என்னக்கா மூஞ்சி சரியில்லை, பிரச்சனையா? நம்ம நினைக்கிறோம் பெரிய தீர்க்கதரிசி, பக்கத்துட்டாலே தீர்க்கதரிசி தான். வீட்டில் சண்டை இருக்கு, அதெல்லாம் சொல்ல சண்டை இருக்கும். ஆனால் ஆஃப்டர் தட் அதை செட் பண்ணுற ஒரு மேட்ரு இருக்குது. பற்றி நான் சொல்கிறேன் பாருங்களேன். இவரால் எனக்கு என்ன ப்ராஃபிட்ன்றது லைஃப் கிடையாது. இவருக்காக எந்த சூழல் வந்தாலும் நான் இப்போ அதான் அங்கே நம்ம அந்த கவனம் சொல்கிறோம், வாழ்விடும் சாழ்விடும் சொர்க்கத்திலும் நரகத்திலும் நீ பட்டன் போட்டாலும் பட்டன் போட்டாகட்டியும் உன் கூட நான் வாழ்வேன். ஆமென். உன் கூட எப்பவுமே இருப்பேன். That is life. So the ignorance in family breaks your divine health. How many of you know some people come very spiritually, சூப்பரான அட்வைஸ் கொடுப்பான், உன் புருஷனை தூக்கி போட்டுரு, உன் பொண்டாட்டியை தூக்கி போட்டுரு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஆவிக்குரியதான் இருப்பாங்க, ஆனால் கடவுள் வச்ச ஸ்ட்ரக்சர்லேருந்து விளக்குற மாதிரியே கவுன்சில் இருக்கும். அவனை போட்டு அப்படி போட்டு அவனை லாக் பண்ணு, இவளை போட்டு அப்படி போட்டு கழுத்து நெருக்கு அப்படி சொல்றாங்க. பார்த்தீங்களா? You should be careful. The counsel that takes you out of God's principles, be away from them, even they are so spiritual. Amen. எத்தனை பேர் புரியுது? இதெல்லாம் பாருங்க, சபையில் நான் சொல்றேன். The counsel that takes you out of God's principle and plans, you need to come out of it, even they are so spiritual. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, பாஸ்டர் என் கணவர் ரொம்ப குடிக்கிறாரு, நான் ஒரு இடத்துல ஜபத்துக்கு போனேன், அவங்க சொல்கிறாங்க சொல்லு ஒரே ஜபம் போட்டு தள்ளிடலாம் ஹஸ்பண்டான்றாங்க. பாஸ்டர் பயமாக இருக்குது எனக்கு, அவங்க போட்டு தள்ளிடுவாங்களான்னு கேட்குறாங்க. உண்மையாக சொன்னாங்களான்னு கேட்டேன். உண்மையாக சொல்கிறாங்க பாஸ்டர், they have some power it seems. அந்த அம்மா கணவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண தான் போச்சு, ஆனால் கணவனுக்குன்னு ஒன்றே ஓடி வந்துருச்சு. இல்லை, அதான் அன்பு. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? பாஸ்டர் என் கணவனுக்கு போட்டு தள்ளிடுவாங்களா பாஸ்டர், ஒரே ஜபமா நாளைக்கே உயிர் போயிடுமா பாஸ்டர். நான் அப்போ தான் யோசிச்சேன், ஜபத்தை இப்படி கூட யூஸ் பண்ணலாம் போல, மேனிப்புலேட்டிங் திங்ஸ். See, I'm telling you, the counsel that removes from God's principle, you know, people can read all the super books, ஆனால் சரக்கு உள்ளே போகாது, அந்த கண்டென்ட் உள்ளே போகாது. படிக்கும் போது ஆஹா என்ன அருமை அதில், ஆனால் உள்ள போ. ஸோ இந்த ignorance in family is also a way for enemy to come inside. Amen. எத்தனை பேர் கர்த்தர் பேசுகிறார்? ஹல்லேலூயா. அதான் சொன்ன, சில பேர் ராங் கவுன்சில் கொடுப்பாங்க, விட்டு வந்துரு, போட்டு தள்ளிடு, வானா பார்த்துக்கலாம். நான் வளர்க்கும் போதெல்லாம் நிறைய இஷ்யூஸ், எங்கள் அப்பா போவார் போய் இதெல்லாம் பண்ணுவார், ஃபேமிலி கவுன்சில்லாம் பண்ணுவார் வச்சுக்கோங்க. அப்போ நான் கேட்ட சத்தம் சின்ன வயசுலேருந்து, போய் வாழ்ந்துருமா, வாழ்க்கை நல்லா ஆகிடும், அப்படித்தான் இருக்கும், அப்படி தான் கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நல்லா இருந்து பார்த்துருக்குறேன். இப்போது பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு வராங்களே, என்னை பேசவே விடுறதில்ல. பெட்டே பாஸ் அறுத்து விட்டுலாம், என்ன சொல்கிறீங்க, அறுத்து போட்டலாம் பாஸ், அறுத்து போட்டுடலாம், ஏதோ மாங்காய் அறுத்து போடுற மாதிரி பேச இரும்ப ஒரு 5 நிமிஷம் எனக்கு நான் பேசலாமா? இல்லை நீங்கள் இப்படி பண்ணாதான் நல்லது, எனக்கே அட்வைஸ்.
இப்போ நான் நம்ம சர்ச் அப்படின்னு சொல்லல, பொதுவாக நிறைய இடங்களுக்கு நான் போகிற இடத்துல போய் ப்ரே பண்ணுறேன். இப்போது அவுட் ஆஃப் சர்க்கிள் சர்ச், அவுட் ஆஃப் சர்க்கிள் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட போய் பேசும்போது பழகும்போது ஒரு விஷயத்தை புரியும் போது அப்போ தான் எனக்கு புரியுது, ஏன் பிசாசு குடும்பத்து மேலே கை வைக்கிறான், ஏன் கணவன் மனைவி தொட, ஏன் நான் தொட்டா ஒரு சந்ததி வராது. ஒரு ஜெனரேஷன் தடுக்கணும்னா இந்த குடும்பத்தை கலைக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? That's why family is important. First is your family, then is your ministry. ஆமென். வராதே, இயேசுவுக்காக நான் பயங்கரமாய் ஓடுகிறேன். முதல்ல குடும்பத்தை செட் பண்ணுவோம், அழகுபடுத்துவோம், குடும்பத்தில் இருக்க குறைகளை பேசி தீர்ப்போம். ஆமென். ஸோ ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஜெனரேஷனே அதனால் அஃபெக்ட் ஆகுது. பாருங்க, இந்த இக்னரன்ஸ்னால பிள்ளைங்க லைஃப் எப்படி பாதிக்கப்படுறன்ற ஒரு ஸ்டடியை நான் இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதை கர்த்தர் பேச சொன்னார். ஏன்னா ஃபேமிலி லைஃப்பில் வந்து இந்த இன்செக்யூரிட்டி ஒன்று ஹஸ்பண்டுக்கு வந்துடுது, இல்லை ஒய்ஃபுக்கு வந்துடுது. இந்த இன்செக்யூரிட்டி சில பேர் அப்படியே பயந்து, அது அப்படியே அந்த இன்செக்யூரிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்வே இருக்காது, ரொம்ப இன்செக்யூராகவே ஆகிடும். நடாது ஒய்ஃப் மேலே ஒரு இன்செக்யூரிட்டி, ஹஸ்பண்ட் மேலே ஒரு இன்செக்யூரிட்டி. இது எல்லாமே பிசாசுக்கு வாடா செல்லம் உள்ள வந்து உக்காரு அப்படின்னு நீங்கள் பிசாசை கூப்பிட்டு அழைக்கிறீங்க. கம் 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 டியர், டுடே வில் ஹாவ் அ டின்னர் வித் யூன்ற கதை தான் இது. ஸோ இதனால என்ன ஆகுது நல்லா கவனிங்க. a broken family, நான் சொல்லி முடிச்சிடறேன். a broken family or a dysfunctional parental system, அதாவது ஒரு உடைந்த குடும்பம். டிஸ்ஃபங்க்ஷனல் பேரண்டல் சிஸ்டம்னா கரெக்டாக பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தேவையான கேர், அவங்களுக்கு தேவையான காரியத்தை அப்சர்வ் பண்ணி அவங்களோட பிரயாணிக்கிற ஒரு 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 சிஸ்டத்தில் நம்ம தவறும் பொழுது, இப்போ ஸ்டடியில் எடுத்திருக்கிறாங்க. நேற்று நிறைய விஷயம் சொன்னேன் உங்களுக்கு, ஆந்திரா நடந்த விஷயத்தை சொன்னேன்னா 13 வயது 14 வயது உள்ள சிறுவன், 2 சிறுவர்கள் 4 வயது சிறுமியை, 4-5 தெரியல, கற்பழித்து பேரண்டோட உதவியோட கிணத்துல போட்டிருக்கிறாங்க. இங்கே ஆந்திராவில், இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர். அப்போ இந்த ஸ்டடியில் எடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பம் உடைந்து சிதைந்து அந்த குடும்பத்தில் அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற விதம் எங்கேயோ தவறினால் பிள்ளைங்க செக்ஷுவல் புரோக்கன்னஸ்க்கு போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the meaning of sexual brokenness is breaking the identity of the child and the relationship between mother and father. Amen. Sexual brokenness என்ன? அந்த பிள்ளையுடைய அடையாளம் அழிக்கப்படுகிறது. அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவு அவனுக்கு கட்டாயிட்டதுனால அவன் ஒரு செக்ஷுவல் புரோக்கன்னஸ்க்குள்ள போய் வீட்டில் கிடைக்காத சில விஷயம் பிறகு அவனுக்கு வெளியே கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஆமீன். வரலையே? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பிள்ளைகளை கவுன்சில் பண்ணும்போது நீங்கள் நல்லா சைக்காட்ரிக்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா, அவங்களும் நம்ம நண்பராக இருக்கிறதுனால அவங்களோட நான் பேசுவேன், எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க. விதவுட் பேரண்டல் ஹிஸ்ட்ரி தே வில் நாட் கவுன்சில் அ சைல்டு. ஃபாரின் போனீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரே ஃபோன் பையன் 5 வயசு பையன் பண்ணிட்டானா போலீஸ் வந்துடும் வீட்டுக்கு. ஆமாம், மம்மி இஸ் ஹிட்டிங் மீன்னா முடிஞ்சு போகுது, வைன்னு ஒரு வண்டி வந்து நின்றோம். 3 மாதம் அந்த குடும்பத்தை அழகழிச்சிடுவாங்க. இன்னும் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க வச்சிருக்க சிஸ்டம், பேரண்டல் சிஸ்டம் மிஸ் ஆச்சுன்னா நாளைக்கு அந்த பிள்ளை உலக சொசைட்டிக்கு போகும்பொழுது அவனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத இந்த ஸ்டடியில் கண்டுபிடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்தியாவை தவிர மேல் நாடுகள், UK, அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா தெரியாமல் அவன் ஃபோன் பண்ணிட்டு கூட, ஃபோனு கூட வேணாம், ஸ்கூலுக்கு போய் மிஸ் கேட்பாங்களா, why are you so sad today mummy hit me, முடிஞ்சிருச்சு. 911 ஃபோனு, வீட்டுக்கு ஆள் போயிடும். எதுக்கு வச்ச பிள்ளை மேலே ஏன் கையை வைக்கிற அப்படின்னு ஒரு சுதந்திரம் அந்த பிள்ளைக்கு இருக்கு. ஸோ இந்த அதான் சொன்னேன், ஒரு இக்னரன்ஸ் ஃபேமிலியில் வரும்போது ஒரு சந்ததியை அது பாதிக்கிறது. It is impacting a generation. So as a parents we need to be so focused,
that the fights that is happening in family, it is being hitting the child's future. ஒரு அப்பா அம்மா அதிக அன்போடு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் அந்த பிள்ளை ஆரோக்கியமா வாழ துவங்குமா. ஆமென் ஆமென். வரலையா? நான் சொல்ற எத்தனை பேர் புரியுது? புரியலையா? ஒரு தாயும் தகப்பனும் வாழ்ந்து காட்டுற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் அந்த பிள்ளைக்கு ஃபியூச்சர். யோசிச்சு பாருங்க, 365 டேஸ்ல 295 டேஸ் டெய்லி டப்பா பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளையுடைய மைண்ட் இம்பாக்ட் ஆகுது. அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும், அந்த பிள்ளைக்கு புரியுதா, ஓகே இது எங்கேயும் சரியில்லை, உள்ள சம்திங் இஸ் இம்பாக்டிங். ஸோ his identity is broken because he can't show his identity to his mom or dad because they itself are disturbed. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பிள்ளைங்க ஓப்பன் அப் பண்ணுறது இல்லை சில விஷயத்தை. நம்மகிட்ட ஏன் பிள்ளைங்க ஓப்பன் அப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நம்ம என்ன தான் பிள்ளைகிட்டே உனக்காக இதை செஞ்ச, அதை செஞ்ச, இதை பண்ண, அதை பண்ண, இதை செஞ்ச, இதெல்லாம் உனக்கு பண்ண, உன்னை படிக்க வச்ச அப்படின்னு ஒரு சென்டிமெண்டல் ஃபோக்கஸ் நம்ம அவனுக்கு கொடுத்துறதுனால அவன் என்ன பண்ணுறான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சிஸ்டரோட காலை மெரிச்சிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நறுக்குன்னு மெரிச்சிடுறேன் என் வெயிட்டுக்கு. அவங்க சரி பிரதர் நமக்காக எவ்வளோ டெலிவரன்ஸ்லாம் ஜெபம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சி அதை நான் தொடர்ந்து காலை மெரிச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் போட்டு நசுக்கிட்டே இருக்கிறேன். இல்லை ஒரு பாயிண்டில் அவங்க என்ன பண்ணோம், நான் என்னதான் அவங்களுக்கு 1000 நன்மை செஞ்சுருந்தாலும் அவங்க என்ன பண்ணோம், வலிக்குதுன்னு அவங்க சொல்லணும். இன்னைக்கு பிள்ளைங்க வலிக்குதுன்னு சொல்றதுக்கே பயப்படுதுங்க வீட்டில். ஏன்னா there is some ignorance. அங்க நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை இவனை பாதிச்சு இன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட, அம்மா இங்க போறேன், இப்படிலாம் பேசுறானுங்க, அப்படி பேசுறானுங்க, என்ன இப்படி தவறா ஹராஸ் பண்றானுங்க, இப்படி பண்றாங்கன்னு பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்றதுக்கே பயப்படுறாங்க. பிகாஸ் they don't want to share the pain with them. ஸோ அவன் என்ன பண்ணுறான், வெளியே போய் வேற இடத்துல ஷேர் பண்ணி அவன் கேர் கொடுக்குற மாதிரி கொடுத்து பிள்ளைகளை தவறான வழிகளை கொண்டு போகிறாங்க. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை சுருக்கி சொல்கிறோம் உங்களுக்கு. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? இக்னரன்ஸ் இன் ஃபேமிலி. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்கிறது புரியுதுங்களா? சம்டைம் ரொம்ப ரிஜிட்டான பேரண்டாக இருக்கும் வச்சுக்கோங்களேன், ரொம்ப அப்படியே அவ்வளோதான்டா ஒன்று அப்படின்ற அந்த அவனை ரொம்ப ஒரு பிள்ளைய அப்படியே ரிஜிட்டாக போகும்பொழுது அவனுக்குள்ள ஆங்கர் வந்துடுது. ஏன்னா அவனோட அடையாளம் அங்கே அழிக்கப்படுது. வீட்டில் எழுத்து பேசினா கழுத்தாமட்டு திருப்பிடும் தெரியும் அவனுக்கு இல்லை. அப்போ அவன் ஃபியூச்சரில் என்ன பண்ணுறான்னா ஹீ ஷோஸ் ஒல்லி. அதனால நிறைய பிள்ளைங்க பண்ணலாம், ஒரு அடல்ட் செய்யறது நே வா அப்படின்வான். இதெல்லாம் நானும் கடந்து வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஏன் அப்படின்னு அந்த ஸ்டடி சொல்லுது, அந்த பிள்ளை கண்டிப்பாக வளரணும், ஆனால் ரொம்ப கண்டிப்பாக அவனுக்கு திணிக்கும் பொழுது அவன் ரகசியத்தை அவன் சொல்கிறது இல்லை. ஏன்னா அவன் நம்ம மேலே வச்சு இந்த ட்ரஸ்ட்டை இழந்துடுறான். அதனால் வேற ஒருத்தன் உள்ளே வந்துடுறான். நான் உன்னை பார்த்துக்கிறேன்ப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே சொல்லி எல்லாத்துலேயும் அங்கே கொட்டுறானா, ஓஹோ நீ இங்கெல்லாம் இதுவாக இருக்கு சொல்ல அவன் தேவையில்லாத இவனுக்கு ஃபீட் பண்ணுறான்னா பிள்ளை தவறான வெடிக்கு போயிடுது. அப்போது ரொம்ப ரிஜிட்டாக இருக்கும் பொழுது இவன் என்ன பண்ணுறான், ஒரு அடல்ட் சேர்ந்த பிறகு அவன் ஆங்கரை வெளிப்படுறான். காரணம் த பேரண்டல் ஹிஸ்டரி. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் பார்க்குறாங்க, என்னடா இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னொன்று கேர்லெஸ் பேரண்ட்ஸ். அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அக்கறையே நிறைய வீட்டில் இப்போ 5 பிள்ளை 6 பிள்ளை 7 பிள்ளை இருக்கு வச்சுங்களேன். இந்த முதலுக்கும் கடைசிக்கு ஜாலி, இந்த நடுவில் இருக்குதுலாம் ஒன்றும் புரியாது, இப்படியா அப்படியா அப்படியான்னு சுற்றுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் அவங்களாம் சொல்லுவாங்க, கதைகள் சொல்லுவாங்க, இப்போ உங்கள் பாட்டிக்கு அந்த 3வது பெரியமா தான் பிடிக்கும் இப்படி சொல்லுவாங்கள்ல. ஆனால் இதனால் கூட நிறைய காரியம் அந்த பிள்ளைக்கு அந்த கேர் அப்படி போகாததுனால அவன் என்னவா மாறுறான்னா, யூனோ he comes to a point he needs something. அவனுக்கு ரொம்ப லேக்கிங், ஏதோ தேவை தேவை தேவை, இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் வேணும், அப்படியே அவன் ஏங்கி அவனும் இங்கே டைவர்ட் ஆகிடுறான். ஸோ இதை ஏன் உங்களுக்கு இன்னைக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு பேரண்டல் ஹிஸ்ட்ரி எவ்வளோ முக்கியம்னா ஒரு தலைமுறை வளர்வதற்கு. ஒரு ஆமேன் கேட்கலாமா? சொல்லுங்க. ஃபேமிலி ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நீங்கள் நான் சொன்ன லிஸ்ட்டில் எங்கேயாவது நீங்கள் தவறு விட்டுருப்பீங்கன்னா இன்னிலேருந்து கொஞ்சம் அதை மாற்றுங்க.
ஏன்னா நம்ம வளர்ந்த அந்த ஜென்ரேஷன் கேப் மாறிடுச்சு பாருங்க. இப்போல்லாம் வேற லெவலில் இருக்கிறானுங்க. நம்ம சொல்லணும்னா டக்குன்னு யூடியூப்ல போட்டு அவன் பார்த்து வேற ஏதோ ஒன்று கற்றுக்கலாம். அவனுக்கு ஏற்ற மாதிரி சில ஆளை அவன் தேடுறான். நான் தப்பு பண்ணுறேன், இதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் இல்லை தம்பி, இதெல்லாம் பண்ணிட்டு கூட நீ சபைக்கு வரலாம் அப்படின்ற ஆளை கூட அவன் தேடிட்டு இருக்கிறான் வெளில. அதனால சில டைம்ல நம்ம பசங்களுக்கு கழுத்து திரும்பிடுவோன்னு மிரட்டினே இருப்பேன், ஏய் ஏய் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இன்னொரு பக்கம் அவனை கூப்பிட்டு வச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், நீ தவறு செஞ்சாலும் பரவாயில்ல, பட் தவறுலேருந்து நீ எப்படி ஹீல் ஆகலான்றத அவனுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஹவு யூ கேன் பி ஹீல்டு. இல்லை அவனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹவு யூ கேன் பி ஹீல் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸ் எப்போ கொண்டு வர முடியும். ஸோ அதான் சொல்கிறேன், ஒரு ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன். இந்த வார்த்தை பேசப்பட்டவங்க ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை, அதுதான் பிள்ளையை வளர்ப்பது ரொம்ப முக்கியம். அவனை ரொம்ப பக்கெட்டு போட்டு மூணுனா கூட பிரச்சனை தான். அது எங்கள் அப்பா ஒரு கதை சொல்லுவார். எங்கள் தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டான். அதனால் அதில் ஒரு பிள்ளையை மட்டும் ரொம்ப போட்டு நறுக்கு 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 கிள்வார். ஏன்னா ஹி வாஸ் அ ஹெட் மாஸ்டர் வெள்ளைக்காரன் காலத்தில். ரொம்ப அடிச்சே ரொம்ப அக்ரெசிவாக மாறி போயிட்டாரான். Because he felt he was ignorant somewhere. His identity, that's on the sexual brokenness. தன் அடையாளத்தை இழந்து விடுகிறான். நான் சொன்னா நீங்க எங்க மதிக்கிறீங்க வார்த்தையை? நான் என்னன்னு கூட கேட்க மாட்டீங்க. பிள்ளைங்க அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடுறானுங்க இப்போலாம் ரொம்ப. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இப்போ பிளாட்ஃபார்ம் இருக்குது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு. ஒரு காலத்தில் அது கிடையாது. உங்களுக்கு எதாவது இருந்துச்சா? இங்கே இருக்க யாராவது யூடியூப் போட்டு கற்றுக்குன்னு ரீல்ஸ் சொன்னால், நீங்கள் அனுபவங்களை பார்த்து வளர்ந்தவங்க நம்ம எல்லாம். நீங்கள் எல்லாருமே அம்மா அப்பா சொன்ன அனுபவங்கள், அம்மா அப்பா கற்றுக் கொடுத்த ஒழுக்கத்தை தான். இப்போ அந்த ஜென்ரேஷன் எப்படின்னா, நீ இல்லையா அதோ பேர் யூடியூப்ல ஹவு டு டூ திஸ் தட்டுறான். இப்போ அந்த நான் சொல்ல போறேன், ஆந்திரா நடந்த ஒரு சம்பவம். அவன் வீடியோவை பார்த்து தான் பண்ணான். So ignorance somewhere, parents were with the children to murder that small kid. This is the ignorance of parents. So ஒருத்தனை வழிக்குள்ள கொண்டு வரணும்னா அவனை மாதிரியே கொஞ்சம் மாறணும். இப்போ இந்த கெட்ட குமாரன் கதை கூட பாருங்களேன். ஒருத்தன் ரொம்ப நல்லவன், he so good, டேடி எதை சொன்னாலும் லட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுப்பான். இன்னொருத்தன் அலைஞ்சு திரிஞ்சு வந்துட்டான். ஆனால் சில ஸ்டடி சொல்லுது, இந்த அலைஞ்சு திரிஞ்சு வந்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணிட்டு ஈஸியாக அவனை மாற்ற முடியுதான். ஆனால் இந்த குட் புக்ஸ் ஒருத்தர் இருக்கலாம் பாருங்க, அவன் ரொம்ப செல்ஃப் ரைச்சியஸாக வாழ்ந்துட்டான். ஏன்னா எல்லா இடத்தும் நல்ல பேரே வாங்கிட்டான். He is so self-righteous that he cannot accept his error. That's why அந்த கதையில கூட வந்து கேட்பான், என்னது அண்ணன் வந்துட்டானா, அப்பா மோதிரம் போடுறாரா? ஏன்னா இவ்வளோ நான் வீட்டில் இருக்கிறேன், நான் நீ சொன்னதை செஞ்சேன், நீ பண்ணதை பண்ண, நீ சொன்னதை கீழ்ப்படிஞ்ச, எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை. So see the problem. So the self-righteous kills the character. Amen. Hallelujah. இதுக்கு மேலே இதை சுருக்கி சொல்ல முடியாது. ஆமென். எனது சபைக்கு தேவை பாருங்களேன். நம்ம பிள்ளைங்க நம்ம தோட்டத்திலே இருக்கணும். ஆண்டவர் கூட பாருங்களேன், ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு சாயந்தரம் மட்டும் தான் வராராம், தனியாக இருந்துட்டாராம். நான் உள்ள அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சாயந்தரத்தில் மட்டும். ஏன் இப்போ ஆண்டவர் வந்து ஒரு இந்தியன் ஆண்டவர் வந்து எப்படி இருந்திருக்கும்? நான் பக்கத்தே உட்காந்துக்கிறேன், நீ என்ன பண்ணுற நான் பார்த்துக்கினே இருப்பேன். ஆண்டவர் இவ்வளோ ஜென்டில்மேன் பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க. இப்போ பிள்ளைங்க ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, அந்த மேரேஜுடைய அந்த விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அவர். ஆனால் சாயந்தரம் மட்டும் ஒன்று வந்து நான் பார்த்து, எப்படி நம்ம வீட்டிலலாம் பேரண்ட்ஸ் சாயந்தரமாக வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி சாயந்தரம் மட்டும் வரேன்னு இருக்காரு. அப்போது ஈவன் காட் கேவ் அ ஸ்பேஸ் டு Adam and Eve. Allowed amen. So Adam and Eve had the key for the entrance of Eden. நல்லா புரிஞ்சு சொல்லி முடிச்சிடுறேன். சர்பத்துக்கு உள்ள வர அதிகாரம் இல்லை, ஆனால் யாருக்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு? ஆதாமுக்கு ஏவாளுக்கு தான் அதிகாரம் இருந்துச்சு. That's why it was attacking Adam and Eve to enter the Garden of Eden. Their ignorance is the entrance for the serpent. நல்ல ஒரு ஆமென். Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. So எத்தனை பேரோட கர்த்தர் பேசுகிறார்? ஸோ இந்த டிஸ்எங்கேஜ் ஃபங்க்ஷன் ரொம்ப ரிஜிட், ரொம்ப பார்த்துப்பான் வளர்ந்துப்பான், அவனே வளர்ந்துப்பான்ற அந்த பழைய கதைலாம் இப்போ நம்ம பசங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவன் அப்படி இல்லை, அவன் வேறு இடத்துல தேடுறான். இங்கே கிடைக்காத ஒரு கேர், ஒரு லவ், ஒரு அன்பு இங்கே கிடைக்காத போது he is broken inside of him.
அவன் யோசிக்கிறான், என் அடையாளம் போயிருச்சு, நான் சொன்ன வீட்டில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சு வீட்டில் பேசாமலே சுற்றின்னு இருப்பான். என்னடா நான் சின்ன வயசுன்னு சொல்லுவான், சின்ன வயசு என் மடியிலே இப்போ மடிக்கு வெளியிலே இருக்கிறான், பேசவே மாட்டான், மூஞ்சா பார்த்தா குரங்கு மூஞ்சி மாதிரியே வச்சுருக்கிறான் அப்படின்ற ஒரு, நான் பொதுவாக சொன்னேன், நீங்கள் யாரையாவது நினச்சி சிரிச்சா தெரியாது, நான் பொதுவான விஷயமா சொல்கிறேன். ஏன் பிள்ளைங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, இவனுங்களை எப்படி ஒரு வழி கொண்டு வரேன்னா, பேரண்டல் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஃபேமிலியில் வர சின்ன சின்ன சண்டே அன்றைக்கே முடிச்சிருது நல்லது. அதை சும்மா கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி தூக்கின்னு இப்படி சுற்றின்னு அன்னைக்கு நீ சொன்னிய இன்னைக்கு சொன்னியன்னா ஒரு சந்ததி உங்களால் பாதிக்கப்படும். ஒரு சந்ததி உங்களால் பாதிக்க, generation will be affected. And in society வேற ஒருத்தன் அவனுக்கு கேரை கொடுத்தா அவனை கெடுத்துறான். தம்பி வாப்பா, ஸ்பிரிச்சுவல் மென்டராக பாஸ்டரையும் எடுத்துக்க மாட்டான், பேரண்ட்டையும் எடுத்துக்க மாட்டான், அவன் வேற யாரையோ. கேட்டால் இன்ஸ்டாவில் பாருங்க, நான் சைக்காலஜி எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, சைக்காலஜி ஸ்பெல்லிங் சொல்லு நீ, புரியுதுங்களா? அவனுக்கு புரியல, அவனுக்கு ஏற்ற மாதிரி நீ பண்ணாலும் பரவாயில்லடா, நீ தப்பு செய்யடா, நீ தண்ணி அடிடா. இன்னைக்கு டீச்சிங் எப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் ஸ்பிரிச்சுவலாக கூட நீ எல்லாம் பண்ணிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை அது. ஸோ அதான் சொல்கிறேன், பரிசுத்தமாய் ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். அவனுக்கு நல்லது எது, கெட்டது எது, இது நல்லது, இது கெட்டது, இது உள்ள போவாத வராத. இன்னும் நம்ம சின்ன வயசில் வளரும் பொழுது நம்மளாம் நீங்களும் அப்படி தான் வளர்ந்துருப்பீங்க, நானும் அப்படி தான் வளர்ந்துருக்கேன். இதான் சொன்ன போகிறேன். இன்றைக்கி நான் ஈவினிங் பேச செக்ஷுவல் அவேர்னஸ் பற்றி பேச போகிறேன். இந்த வார்த்தையை சொன்னாலே ஐயோ ஐயோ கெட்ட வார்த்தை யாரையா சொல்லுது, அது கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நிறைய விஷயம் சொசைட்டியில் போய் அவன் பாதிக்கப்படுறான். பிகாஸ் we were ignorant. இல்லை, அவனுக்கு என்னன்னு அதை சொல்லும் பொழுது ஓ இது தப்பு போல. ஏன் நடு ரோட்டில் போய் நிற்க மாட்டான்? ஏன் நிற்க மாட்டான்? நடு ரோட்டில் நின்னா லாரி ஏறி செத்துருவேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனால நீ நடு ரோட்டில் நிற்க மாட்டேற, நின்று லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு போற. அதை இக்னரண்டாக இருக்கும், செத்துடுறான். அது மாதிரி இதில் நல்லது என்ன, கெட்டது என்ன, இது எதற்காக படைக்கப்பட்டதுன்றத பேரண்ட் பேசாமல் வேற ஒருத்தன் பேசினா தான் நமக்கு பிரச்சனை. நம்ம நினச்சிக்கலாம் அது வயசுக்கு வரும்போது பக்குவம் அதுக்கே தெரியும், அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையே இந்த ஜென்ரேஷன் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது. அவனுக்கு என்னென்னமோ சொல்கிறானுங்க, நானும் எழுந்து ஓடிடலாமான்னு பார்க்குறேன். அந்த மாதிரி இது ஆகி போச்சு பாருங்கள். போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னால் சென்னையில் மிகப்பெரிய ரேலி நடந்தது, LGBTQ மிகப்பெரிய ரேலி. அதுக்கு அவ்வளோ ஆடு, மியூசிக் வேறு, அப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம். ஐயோ ஆனானோட சேரு பெண் எவனா எக்கடா கேட்டு பேசுகிறவங்களாம் 14, 15, 20, 22, 23, 24, 25 வயசு பசங்க தான். நாங்கள் வாழ்வோம், எங்களுக்கு அன்பு தேவை. அவனை கூப்பிட்டு நல்லது என்ன கெட்டது என்ன டீச் பண்ணணும். அவனுக்கு தெரியல பாருங்க, எங்கேயோ பேரண்டலிஸ்டில் ஒரு பிரச்சனை, பிள்ளைங்க போய் எங்கேயோ வேற யாரோடைய தாட் ப்ராசஸ்க்குள்ள போகிறாங்க. ஸோ திஸ் மார்னிங் I want my church, my family to take care of these issues. The ignorance, ஒரே ஒரு ignorance சார், ஒரே ஒரு ignorance, ஒரே ஒரு அறியாமை ஒரு சந்ததியே கலைச்சி போட்டுருது. அதான் இயேசு கேட்டார், எப்போ 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண மாட்டேன், இல்லாண்டவர் கொஞ்சம் சொருகுது. அது நம்ம சர்ச்சுக்கு வரும்போது தான் சொருகுது பாஸ்டர். சில பேருக்கு சொல்கிறேன், சில பேர் வீட்டில் தூக்கம் வருது இல்லையோ, ஆனால் இங்கே வந்தால் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு நினைப்பேன். நோ உங்கள் தூக்கத்தை கத்தரை கெடுக்கணும் இயேசுவை நாமத்தினாலே. ஸ்தோத்திரம். பாருங்கள் எவ்வளோ அருமையான சப்ஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் பேசுகிறோம். ஸோ இந்த அவேர்னஸை குறித்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். இந்த அப்யூஸை பற்றி பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்லது என்ன கெட்டது என்ன. இப்போ தான் ஸ்கூலில் குட் டச் பேட் டச்சை கொண்டு வராங்க. அதை மீறி வாட் இஸ் செக்ஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் டு தட், வாட் ஆல் த இஷ்யூஸ் தட் வி மைட் ஃபேஸ், இப்படின்ற நாலேஜை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்பொழுது அவன் மிக ஜாக்கிரதையாக இருப்பான். இல்லைனா வேற ஒருத்தன் கற்றுக் கொடுத்துருவான். அது யார்? பிசாசு. ஆமென். ஸோ சொல்லுங்கள், ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டண்ட், ஹோலினஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். மை ஜெனரேஷன், ரொம்ப பாருங்களேன் தூங்கிட்டுங்க போல. சொல்லுங்கள், மை ஜெனரேஷன் வில் சர்வ் த லார்ட். ஹல்லேலூயா. நம்ம குட்டி குட்டி பிள்ளைங்களாம் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு பரிசுத்த ஜனமாய் மாறும்போது எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவன் சொசைட்டிக்குள்ளே போகும்போது, இவன் ஸ்கூலுக்கு போகும்போது, இவன் காலேஜுக்கு போகும்போது, தப்புனா தப்பு, நான் வரமாட்டேன், நான் செய்ய மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், அந்த ஆள் வரக்கூடாது, என்னை தொடக்கூடாது, நீ நின்று பேசு, அங்கே நின்று பேசு, இல்லை மூஞ்சில் குத்திடுவேன்ற அளவுக்கு இவனை ட்ரெயின் பண்ணி நம்ம வைக்கணும்.
குத்திடுவேன்றது வந்து பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல அவேர்னஸோடு அவங்கள வளர்க்கணும். ஸோ தி ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்க, ஒரே ஒரு இக்னோரண்ட்லேயே இவ்வளோ மெசேஜ் இருக்குது. ஆமென். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. பிரைஸ் காட். ஸோ எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So may God bless our family, our ministry, our church, so that our life will see the extraordinary works of God. Amen. இப்பொழுதும் கூட நம்ம கம்யூனியன் டைமுக்கு போவோம். We can just stand up and let's go for the communion time. Thank you, Lord. Thank you. I request Brother Gideon to come forward. Thank you, Jesus. Thank you, Holy Spirit.